அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து புதுசு. ஸோ எப்படி இருக்குது, நான் என்னென்ன மாற்றணும் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே வார்ம் வாட்டருக்காக தண்ணி வந்து எப்போவுமே ஒரு சொம்பு தண்ணி வார்ம் வாட்டர் நான் குடிப்பேன். அது சூடு பண்ணி சொம்பில் ஊற்றி வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து மார்னிங் வந்து டீ காஃபி குடிக்கிற பர்சன் இல்லை. பாப்பாவுமே குடிக்க மாட்டா. அவளுக்கு வந்து தோசையில் ஊற்றி கொடுக்குறதுக்காக பால் சூடு பண்ண வச்சுட்டு சைடில் அவளுக்கு தோசையுமே ஊற்றி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக நெய் விட்டு தோசையுமே அவளுக்கு சுட்டு அவளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் எந்திரிக்கிறதுக்கே வந்து லேட் ஆகிடுது. இவள் தூங்க வந்து 1 ஆக்கிடுறா பாப்பா. ஸோ அதனால் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு 9:30 10 கிட்ட ஆகிடுது. ஸோ எந்திரிச்ச உடனேயுமே அவள் சாப்பிட மாட்டாள். எப்படியோ ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிடுவா. ஸோ முதல்ல அவளுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தோசை போட்டு பாலுமே சூடு பண்ணி அவளுக்கு வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு சேமியாக்காக வெங்காய தக்காளி வதக்கிட்டு இருந்தேன். இன்னொரு சைடு வந்து தவாலேயே சேமியா வறுத்துட்டு சேமியா வந்து வறுத்த சேமியா அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் அது அப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வறுத்து சேமியா வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சேமியா ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. சிக்கன் போட்டு தான் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. சிக்கன் போட்டு சேமியா செஞ்சுருந்தேன். செஞ்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை, இந்த பெட்லாம் வந்து எதுவுமே எடுத்து வைக்காமல் அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் மெஸியாக. ஸோ அதெல்லாமே நம்ம போய் முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க டீ போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண பாத்திரம்லாம் எடுத்து வைக்கணும். டீயுமே போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன லன்ச் ஸ்டார்ட் பண்ணோம் சமைக்கிறதுக்கு. நம்மளுக்கு என்ன வேலை தான் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாமான் கழுவணும், துணி துவைக்கணும், அதுக்கப்புறம் லன்ச்சு சமைக்கணும். இது தான். அரிசி ஊற போட்டேன். அன்றைக்கி வந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பாவக்காய் செஞ்சு தர சொல்லி. நடுவில் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு இருந்துச்சு, அது போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சைடில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைச்சும் முடிச்சிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், ரசம் வச்சுருந்தேன். கூட வந்து பாவக்காய் வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். யார் யாரெல்லாம் பாவக்காய் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி அதையுமே கமெண்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட மாட்டேன். இவங்க மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும் பாவக்காய் போட்டுட்டு ஆனியன் போட்டு முட்டை ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை, ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சி ஒரு 5:30 அந்த மாதிரிக்கு எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் சூடாக டீ போட்டு குடிச்சு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் போண்டா, உளுத்த வடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூடாக இஞ்சி தட்டி போட்டு டீ. நான் வந்து டீயை குடிக்க மாட்டேன். காஃபினா குடிப்பேன். பாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. காஃபி தான் குடிப்பேன். அதுவுமே டெய்லியும் குடிக்கிற பர்சன் கிடையாது நான். என்னைக்காச்சும் இந்த பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள், அந்த கேட்டகரியிலலாம் நான். அந்த மாதிரி யார் இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த இஞ்சி தட்டி போட்டு டீ குடிக்கிறதுல வந்து கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கும் அவங்களுக்கும் டீ போட்டு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. நடுவில் பாப்பா வந்து கொஞ்சம் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து நான் என்ன பண்ணுறேன்னு வந்து கிட்ட பார்த்துட்டு இருந்தா. பாய் சொல்கிறாளாம், அதான் சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோசை சாம்பார் அதுதான் சாப்பிட்ருந்தோம். அவங்க வந்து சாப்பாடு இருந்துச்சு, அதுவே சாப்பிட்டாங்க. நான் மட்டும் தோசை போட்டு சாம்பார் வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் டெய்லியுமே இந்த மாதிரி என்னோடய டே இன் மை லைஃப் நான் வீடியோ எடுத்து அப்லோட் ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.
இந்த வீடியோ அவ்வளோதான். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.